இருக்கோம். 50 டேஸ் தான் இருக்குது எக்ஸாம்ஸ்க்கு. ஆல் த பெஸ்ட் ஃபார் த போர்டு எக்ஸாம்ஸ். சேம் டைமில் இந்த போர்டு எக்ஸாம்ஸ் முடிஞ்சு அடுத்ததாக நம்ம என்ன பண்ண போகிறோம், +2க்கு அப்புறம் வாட் நெக்ஸ்ட் அப்படி பார்த்தோன்னா நிறைய பேருக்கு மைண்டு இருக்காது. என்ன பண்ணோம், இந்த காலேஜ் போனோமா அந்த காலேஜ் போனோமான்னு சொல்லி நிறைய பேருக்கு என்ன இருக்காது, மைண்டில் எந்த ஒரு இனிஷியேஷன் கூட எல்லாமே இருக்கும். மேக்ஸிமமாக ஜஸ்ட்டு ஒரு நான் இந்த காலேஜ் போகணும், அந்த கோர்ஸ் எடுக்கணும், அந்த மாதிரி தான் இருக்கும். ஆனால் பார்த்தோன்னா இந்தியாவில் பார்த்தோன்னா கிட்டத்தட்ட ஒரு 48 நேஷ்னல் யூனிவர்சிட்டிஸ் இருக்குது. 48 நேஷ்னல் யூனிவர்சிட்டிஸ்க்கு சென்ட்ரல் யூனிவர்சிட்டி ஆஃப் தமிழ்நாடு, யூனிவர்சிட்டி ஆஃப் பாண்டிச்சேரி, ஜேஎன்யூ, அலிகர் முஸ்லீம் யூனிவர்சிட்டிஸ், இந்த மாதிரி நிறைய யூனிவர்சிட்டிஸ் இருக்குது. இந்த யூனிவர்சிட்டிஸில் பார்த்தோன்னா ஆல்மோஸ்ட் ஃபீஸ் பார்த்தோன்னா மற்ற காலேஜஸை விட கம்பேர் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப லோவான ஃபீஸ் தான். ஆல்மோஸ்ட் ஃப்ரீன்னு கூட சொல்ல முடியும். ஃப்ரீ கூட சொல்ல முடியும். சரி, இந்த யூனிவர்சிட்டிஸ்க்கு நம்ம எப்படி போக முடியும்னு சொல்லி பார்த்தோன்னா அதுக்கு ஒரு எக்ஸாம்ஸு கால் ஃபார் பண்ணியிருக்கிறாங்க. CUETன்னு சொல்லி ஒரு எக்ஸாம்ஸ் வருது. சென்ட்ரல் யூனிவர்சிட்டி எக்ஸாமு CUET எக்ஸாம்ஸ் வருது. இந்த அப்ளிகேஷன்ஸ் ப்ராசஸ் இப்போ ஓப்பன் ஆகிருக்கு. CUET எக்ஸாம்ஸ்க்கு அப்ளிகேஷன் ப்ராசஸ்ஸு ஓப்பன் ஆகிருக்கு. 3rd ஜனவரிலேருந்து 31st ஜனவரி வரைக்கும் நீங்கள் என்ன பண்ண முடியும், இதை ஈஸியாக என்ன பண்ண முடியும், CUETன்னு சொல்லி அந்த லிங்க்கில் போய் நீங்கள் என்ன பண்ண முடியும், அப்ளை பண்ண முடியும். சரியா? இந்த எக்ஸாம்ஸ் எப்போ நடக்கும்னு சொல்லி பார்த்தோன்னா ஆஃப்டர் உங்கள் பப்ளிக் எக்ஸாம்ஸ், அதாவது டேட் என்ன கொடுத்துட்றாங்கன்னா 11 to 31st மேல எப்போ வேணால் கூட நடக்கலாம். இந்த எக்ஸாம்ஸ் ஒன்ஸ் நீங்கள் கிளியர் பண்ணி நல்ல ஸ்கோர் எடுத்துட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களோட ஃப்யூச்சரு பிரைட்டாக இருக்கும். இந்த எக்ஸாம்ஸ்க்கு ஃபீஸுன்னு பார்த்தோன்னு சொல்லி பார்த்தோன்னா கேட்டகரி வைஸாக டிவைட் பண்ணியிருக்காங்க. ஜென்ரல் கேட்டகரிக்கு 1000, OBCக்கு 900, SC STக்கு 800 சொல்லி இந்த மாதிரி என்ன பண்ணியிருக்கிறாங்க, அலாட் பண்ணியிருக்கிறாங்க. ப்ளஸ் இதுக்கான சிலபஸ்ஸு, இதுக்கான மாடல் கொஸ்டின் பேப்பர்ஸு எல்லாமே என்ன இருக்குன்னா அந்த வெப்சைட்ஸ்லேயே அவங்களே ஃபுல்லாக கொடுத்துருக்குறாங்க. நீங்கள் ஜஸ்ட்டு ஒன்ஸு அப்ளை பண்ணதுக்கப்புறம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸை நீங்கள் எடுத்து ஜஸ்ட்டு கோ த்ரோ பண்ணாலே மேக்ஸிமமாக கிளியர் பண்ண முடியும். நம்ம பசங்களுக்கு என்ட்ரன்ஸ் எக்ஸாம்னாலே என்ன தோணுது, ஒன்று நீட்டு இல்லைன்னா JEE, இதுதான் நமக்கு நேஷ்னல் என்ட்ரன்ஸுன்னு சொல்லி இந்த மாதிரி மைண்ட் செட் ஆகிட்டே இருக்குது. ஆனால் அதை விட கம்பேர் பண்ணும்போது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி, ஒரு பெஸ்ட்டான ஆப்பர்ச்சுனிட்டி என்னன்னு சொல்லி பார்த்தோன்னா அந்த எக்ஸாம்ஸில் லட்சக்கணக்கில் கோச்சிங்கு செலவு பண்ணி படிக்கிறத விட இந்த எக்ஸாம்ஸ் நீங்களே என்ன பண்ண முடியும், ப்ரிப்பேர் பண்ண முடியும். அந்த எக்ஸாம்ஸை கம்பேர் பண்ணும்போது ஒன் ஆஃப் த ஃப்ளெக்சிபிள் எக்ஸாம்ஸ் தான் இந்த CUETன்னு சொல்லி இந்த எக்ஸாம்ஸு. நீங்கள் ஜஸ்ட்டு கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணாலே அந்த எக்ஸாம்ஸை கம்பேர் பண்ணும்போது இந்த எக்ஸாம்ஸில் நீங்கள் ஈஸியாக என்ன பண்ண முடியும், செலக்ட் ஆக முடியும். இந்த மாதிரி செலக்ட் ஆகிட்டு நீங்கள் ஒன்ஸ் நேஷ்னல் யூனிவர்சிட்டிக்கு போயிட்டீங்கன்னா அங்கே உங்களோட ரிசோர்ஸ் நல்லாயிருக்கும், உங்களோட ஃப்யூச்சர்ஸ் நல்லாயிருக்கும். கண்டிப்பாக இதுக்காக முயற்சி கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும். ஜஸாக்கல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும்.